Let capital A equal to set A comma B comma C. What is the equivalence relation of smallest coordinately on A? What is the equivalence relation of largest coordinately on A? Smallest and largest ரிலேஷனை எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ரிலேஷனை வச்சு நம்ம சம் செய்யணும். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ற எலமெண்ட்ல ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் ஒன் ஸ்மாலஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி அப்படிதான் இருக்கும். கிளியர்லி R1 இஸ் ரெஃப்ளெக்சிவா இருக்குமா? ஏ டு ஏ, பி டு பி, சி டு சி இருக்கு. அண்ட் சிமெட்ரிக்காவும் இருக்கும். அண்ட் டிரான்சிட்டிவ். தஸ் R1 இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் ஏ ஸ்மாலஸ்ட் கோஆர்டினேட்லி n of r equal to 3. மொத்தம் n of r எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 ஆர்டர் பாஸ் இருக்கு. ஸோ n of r equal to 3. Let R2 largest coordinates கேட்டிருக்காங்க. a, a, b, b, c, c and a, b, b, a, b, c, c, b, c, a, a, c. இது ரெஃப்ளெக்சிவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெஃப்ளெக்சிவா இருக்க முடியுமா? ஏன்னா a, a ரெஃப்ளெக்சிவ், b, b, c, c belongs to R. Therefore, R is a reflexive. Symmetric இருக்க முடியுமா? இருக்கலாம். ஏன்னா a, b belongs to R2ல இருக்கு. We have b, aவும் R2ல இருக்கும். c, b, c R2ல இருக்கு. We have c, bயும் R2ல இருக்கும். c, a வந்து therefore c, a R2ல இருக்கு. We have a, cயும் R2ல இருக்கு. Therefore, R2 is a symmetric. And transitive-ஆன்னு பார்ப்போம். Transitive-ஆன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? a, b, b, c belongs to capital Rல இருக்குன்னா a, cயும் கண்டிப்பா R2ல இருக்குது. b, c, c, a R2ல இருக்குதுன்னா which implies b, aவும் R2ல இருக்குது. c, a, c belongs to R2. c, b belongs to R2. Therefore, R2 வந்து transitive-ன்ற கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம R2 வந்து reflexive, transitive, symmetric இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. Therefore, R2 is an equivalence relation of largest coordinately n of R2 equal to 9. In the set Z of the integers, define m related to n if mn minus n is divisible by 7. Prove that R is an equivalence relation. R வந்து equivalence relation சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் என்னது? m related to n இருக்கணும்னா if m minus n is divisible by 7. A என்ன கொடுத்திருக்காங்க? m related to m இருக்குமா? m minus n வந்து 0வா இருக்கணும். 0 தான். So 0 is divisible by 7. Therefore m is a reflexive function சொல்லியாச்சு. B m related to n இருக்குன்னா m minus n is divisible by 7 இருக்கும். n related to m இருக்குன்னா n minus m வந்து divisible by 7 இருக்குமா அப்படின்னா எப்படின்னு பார்ப்போம். n minus mல இருந்து மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துடும். மீதி என்ன இருக்கும்? m minus n. m minus n divisible by 7 இருந்துச்சுன்னா இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு divisible-ஆக தான் இருக்கும். So m related to m is divisible by 7. Therefore, R வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். C m related to n இருக்குன்னா m minus n வந்து divisible by 7 இருக்கும். divisible by 7 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? m minus n by 7 equal to m minus nக்கு பதிலாக k ஒரு இன்டீஜர் எடுத்திருக்கோம் by 7. n related to r நம்ம எடுத்திருக்கோம். which implies n minus r is divisible by 7. n minus r by 7 equal to n minus rக்கு பதிலாக l என்ற ஒரு இன்டீஜர் நம்ம எடுத்திருக்கோம் l by 7. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா m வந்து related to r ன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? m minus r வந்து divisible by 7 சொல்லணும். ஃபர்ஸ்ட் m minus r என்ன பார்ப்போம்? mக்கு பதிலாக இந்த டேர்ம்ல வந்து k by 7 plus n எடுத்துட்டோம். மைனஸ் ஆஃப் rக்கு பதிலாக இந்த டேர்ம்ல வந்து n minus l by 7 எடுத்திருக்கோம். m minus r இதை மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. m minus r equal to 1 by n இருக்கிற டேர்ம் மட்டும் தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா இந்த எண்ணும் இந்த பிளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆயிரும். நமக்கு மீதி இருக்கிறது 1 by 7 into k plus l is divisible by 7 இருக்கும். ஏன்னா இங்கே by 7 இருக்கா? ஸோ கண்டிப்பாக divisible by 7. அப்போ அந்த R is a transitive. m related to n m minus n is divisible by 7 இருக்கு. என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா symmetric, reflexive and transitive. Therefore, R is an equivalence relation.